ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ரொம்ப வருத்தமான அப்டேட் தான். நம்ம சன் டிவியில் ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் எதிர்நீச்சல் சீரியல். அதுவும் நம்மளோட ஃபேவரேட்டான ஆதி குணசேகரன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம மாரிமுத்து சார் மறைவுக்கு பிறகு சீரியல் ஓரளவுக்கு நல்லா போகாட்டியும் பட் அவர் இருந்த வரைக்கும் ஒரு டாப் சீரியல். அவருக்காகவே பார்த்த ரசிகர்களும் சில பேர் இருந்தாங்க. இந்த ஒரு சீரியல் அடுத்த வாரத்தோட முடிய போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது ஜூன் 8 கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. இது என்னவா இருக்கும், எதுக்காக இந்த சடன் கிளைமேக்ஸ் எதுவுமே நமக்கு தெரியல. பிகாஸ் நம்ம திருசார் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் எடுத்தோன்னா லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் தான் எடுப்பார். அவ்வளோ சீக்கிரம் எண்ட் ஆகிற மாதிரி சீரியலாம் கொண்டே போக மாட்டார். அவர் எடுத்த சீரியல் எல்லாமே கிட்டத்தட்ட 1000+ எபிசோட்ஸ் போகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பார். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு சீரியல் அந்த மாதிரி தான் போகும். இன்னும் ஒரு 5 years போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதி குணசேகரன் சார் ஆக்ட் பண்ண மாரிமுத்து சார் எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பார். பட் ஆனால் இந்த ஒரு சீரியல் இப்போ முடிய போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸ் வருத்தப்படுவீங்க. இப்போ கொஞ்ச நாள் ட்ராக் ஓரளவுக்கு அந்த ஃபயர் எபிசோட் இல்லாட்டியும் அப்கமிங்காக நல்லபடியாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நானுமே சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், நம்ம மாரிமுத்து சார் இந்த லெவலுக்கு இப்போ சீரியல் இல்லை தான். பட் இருந்தாலும் அதையுமே அவர் இல்லை அந்த இழப்பை மீறி ஓரளவுக்கு மேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு டாக்டர் சார். அந்த தர்ஷினி கடத்தி வச்சுட்டு ஒரு ட்ராக் கொண்டு போனாங்களே, தர்ஷினி மேரேஜ் ட்ராக்லாம் கொண்டு போனாங்க. அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா தான் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பட் எதுக்காக இந்த சடன் கிளைமேக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. இந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா 9:30 டெலிகாஸ்ட் பண்ணப்போ இருக்கட்டும், 9 o'clock டெலிகாஸ்ட் பண்ணப்பே இருக்கட்டும், நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு ஒரு டஃப்பாக இருக்க ஒரு சீரியல் இது இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சீரியல் என் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த சீரியல் ரீப்ளேஸ் ஆனாலும் நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு டஃப் கொடுக்குமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ப்ரொமோ பார்த்துருப்பீங்க, மருமகள் சீரியல் நம்ம கேபி அண்ட் ராகுல் ரவியோட பேரில் வரப்போகிற மருமகள் சீரியல். மேபி இது 9 o'clock டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா, டேரக்டாக லான்ச் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது டைம் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. நம்ம சுந்தரி சீரியல், வானத்தை போல சீரியல்லாம் போயிட்டு இருக்கும்போது நல்ல சீரியல் நிறைய ஆடியன்ஸை கவர் பண்ண ஒரு சீரியல் எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் என் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. மேபி இது மருமகள் சீரியல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் தான் நான் கெஸ் பண்ணேன். எந்த டைம் ஸ்லாட்டில் வரும்னு சொல்லி உங்களோட கெஸ்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த எதிர்நீச்சல் சீரியல் மிஸ் பண்ண போகிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.